Taste the Daily. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக வாய்ப்பு. தற்போது நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தற்போதைய நிலையில் புயல் கடல் பகுதிகளை ஒட்டியே பயணிக்கும் என கணிப்பு. புயல் கரையை கடக்கும் இடம் இன்னும் கணிக்கப்படவில்லை என தகவல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயலுக்கு பெங்கல் என பெயர் சூட்ட முடிவு. சவுதி அரேபியா பரிந்துரையின் அடிப்படையில் பெயர் தேர்வு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. கரையை நோக்கி வேகமாக நகர்வதாகவும் வானிலை மையம் தகவல். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. சென்னையில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் போதுமான எண்ணிக்கையில் நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தகவல். மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் ஆய்வின் போது தெரிவிப்பு. கனமழை பெய்தாலும் மின்சாரம் தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாகக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். இன்று முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். திருவள்ளூர், விழுப்புரம், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நாளை மற்றும் நாளை மறுநாள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை மண்ணடியில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் வடிகால் மூலம் தண்ணீர் வடிந்து வருவதாக தகவல். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காலை முதல் பெய்த கனமழை. அதிகபட்சமாக நாகை நகர பகுதியில் சுமார் 7 சென்டிமீட்டர் மழை பதிவு என தகவல். கனமழைக்கான எச்சரிக்கை உள்ளதால் புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பாம்பன் தீவில் சூறைக்காற்றுடன் கனமழை. இருள் சூழ்ந்து முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு பயணிக்கும் வாகன ஓட்டிகள். சென்னை பட்டாளத்தில் தேங்கும் மழைநீரை மோட்டார் மூலம் உறிஞ்சி வடிவைப்பதற்காக புதிதாக அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் தொட்டியில் விரிசல். அமைக்கப்பட்டு 3 நாட்களில் தொட்டியில் ஓட்டை விழுந்ததால் வெளியேறிய தண்ணீரை மண் மூட்டை வைத்து அடைத்த அதிகாரிகள். புயல் உருவாக உள்ள நிலையில் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தல்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம். கடலோர சாலை பேருந்து ஓட்டுநர்கள் வானிலை அறிவுறுத்தல்களை முறையாக கேட்டறிய வேண்டும் என வேண்டுகோள். மாணவியிடம் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையுடன் தண்டனையும் வழங்க வேண்டும்.
கட்டாய பணி ஓய்வு, பணி நீக்கம் உள்ளிட்ட பரிந்துரைகளை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி சுற்றறிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறி போராட்டம். தேர்தல்களில் தோல்வியடைந்தால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி என கூறுவதா என உச்சநீதிமன்றம் கண்டனம். வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. கிராம் தங்கத்தின் விலை 7080 ரூபாய்க்கும், சவரன் தங்கத்தின் விலை 56,640 ரூபாய்க்கும் விற்பனை. Taste the Daily.